सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 4/7/1971 அவ்யக்த பாப்தாதா மதுபன். நினைவு செய்வதற்கான சுலபமான விதி. இங்கு அனைவரும் அமர்ந்திருக்கும் பொழுது எந்த மனநிலையில் நிலைத்திருக்கிறீர்கள்? இந்த நேரம் உங்களுடைய நினைவின் ஸ்டேஜ் என்னவாக இருக்கிறது என்று கூறலாம்? இந்த நிலையில் இரட்டை நினைவு இருக்கிறதா அல்லது ஒன்றுதானா? என்ன நிலை? இந்த நேரத்தின் நிலையை கர்மாதீத் மற்றும் ஃபரிஸ்தா நிலைக்கான நினைவின் நிலை என்று கூறலாமா? யார் அவ்யக்த நிலையை தவிர வேறு நிலையை தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். முழு நாளில் அந்த மாதிரி அவ்யக்த நிலையில் இருந்து காரியம் செய்ய முடியுமா? இல்லை, இப்பொழுது நீங்கள் காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவும் கர்மம், காரியம் செய்வதுதான் இல்லையா? அப்படியானால் இப்பொழுது கர்மம் செய்து கொண்டே அந்த மாதிரி நிலையில் நிலைத்திருக்க முடியாதா? இப்பொழுது பாபாவின் எதிரில் அமர்ந்திருக்கிறோம். ஒருவேளை பாபா நம்முடனேதான் இருக்கிறார், எதிரில் இருக்கிறார் என்று நினைத்தீர்கள் என்றால் அந்த நிலை எப்பொழுதுமே இருக்க வேண்டும் இல்லையா? வெளியுலக மனிதர்கள் எப்பொழுது அந்த மாதிரியான சூழ்நிலையில் பிரத்யேக கவனம் வைத்து செல்கிறார்கள் என்றால் இந்த கவனமே அவர்களுக்கு பாதுகாப்பிற்கான சாதனம் ஆகிவிடுகிறது. அதேபோல் ஏதாவது சாதாரண காரியமும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கூட இடையிடையே அவ்யக்த நிலையை வைத்திருப்பதற்கான கவனம் இருக்கட்டும். மேலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் எப்பொழுதும் பாப்தாதாவை தன்னுடைய துணைவன் என்று புரிந்து இரட்டை பலத்தோடு காரியம் செய்தீர்கள் என்றால் என்ன நிலை இருக்கும் என்று கூறுங்கள். நினைவு மிக சுலபமாக இருக்கும். எப்படி? இப்பொழுது நான் பாபாவின் எதிரில் இருக்கிறேன் என்று புரிந்து கொள்வதினால் சுலபமான நினைவு இருக்கிறது இல்லையா? இதேபோல் ஒருவேளை எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்தில் தந்தையை தன்னுடைய துணைவனாக புரிந்து நடந்து கொண்டீர்கள் என்றால் இது சுலபமான நினைவு இல்லையா? யாராவது ஒருவர் எப்பொழுதுமே உடன் இரு, அந்த துணையின் காரணத்தினால் நினைவு தானாகவே இயல்பாகவே இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி துணைவன் இருப்பதினால் மற்றும் புத்தியை நிரந்தரமாக சத்தியமானவரின் தொடர்பில் இருக்க வைப்பதினால் நிரந்தரமாக சத்சங் சத்தியமானவரின் தொடர்பு இருக்க வேண்டும் இல்லையா? நீங்களோ சத்தியமானவரின் தொடர்பிலேயே இருப்பவர்கள்தான். ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு அடியிலும் சத்தியமானவரின் தொடர்பு இருக்கிறது தான் இல்லையா? ஒருவேளை நிரந்தரமாக தன்னை சத்தியமானவரின் தொடர்பில் இருப்பவராக ஆக்கினீர்கள் என்றால் நினைவு சுலபமாக இருக்கும். மேலும் சக்திசாலியான தொடர்பு இருக்கும் காரணத்தினால் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு இரட்டை பலம் இருக்கும். இரட்டை பலம் இருக்கும் காரணத்தினால் எந்த காரியம் நிலைமையின் கணக்குப்படி கடினம் என்று நினைத்தீர்களோ அது சுலபமாகிவிடும். ஏனென்றால் இரட்டை பலம் ஆகிவிட்டது.
மேலும் அதே நேரம் ஒரு காரியத்திற்கு பதிலாக 2 காரியத்தை முடித்துவிட முடியும். ஒன்று சுலபமான நினைவு, 2வது வெற்றி, 3வது அனைத்து காரியத்திலும் ஊக்கம், உற்சாகம் மற்றும் உதவி கிடைக்கிறது. எனவே நிரந்தரமாக சத்தியமானவரின் தொடர்பில் இருப்பவராக ஆகுங்கள். உங்களிடம் யாராவது வருகிறார் என்றால் நீங்கள் அவரிடம் எப்பொழுதும் சத்தியமானவரின் தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நியமத்தை கூறுகிறீர்கள் இல்லையா? அப்படி தானும் இந்த பயிற்சியை நிரந்தரமாக செய்ய வேண்டியதாக இருக்கும். பின்பு கடினமாக அனுபவம் ஆகும். நினைவில் எப்படி இருப்பது மற்றும் எங்கே நிலைத்திருப்பது போன்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் முடிவடைந்துவிடும். செய்யும் காரியத்தில் வெற்றி சுலபமாக கிடைத்துவிடும். இதில் நிராகார ரூபத்தில் தொடர்பில் இருங்கள் அல்லது சாகார ரூபத்தில் தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் சத்தியமானவரின் தொடர்பில் இருங்கள். சாகார பாபாவின் சம்பந்தம் கூட முழு கல்பத்திற்கும் அழியாததாக இருக்கும் இல்லையா? அப்படி சாகாரத்தின் நினைவோ அல்லது நிராகாரமானவரின் நினைவோ எதுவானாலும் நினைவு அவசியம் இருக்க வேண்டும். பாப் தாதாவின் தொடர்பை தவிர வேறு எந்த தொடர்பும் புத்தியில் இருக்க வேண்டாம். பரிஸ்தா ஆவதற்காக தந்தையுடன் இருக்கும் உறவு உறுதியாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய உறவு உறுதியாக இருக்கிறது என்றால் பரிஸ்தாவாக ஆகியே விடுவீர்கள். இப்பொழுது உங்களுடைய உறவை மட்டும் சரி செய்யுங்கள். ஒருவேளை ஒருவருடன் அனைத்து உறவுகளும் இருக்கிறது என்றால் சுலபமாக மற்றும் நிரந்தரமாக பரிஸ்தா ஆகிவிடுவீர்கள். மேலும் எங்காவது புத்தி செல்லும் அளவிற்கு வேறு என்னதான் இருக்கிறது? இப்பொழுது ஏதாவது இருக்கிறதா என்ன? அனைத்து உறவு அல்லது அனைத்து சம்பந்தம், அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறதா? பாதை திறந்திருந்தால் புத்தி ஓடும். எப்பொழுது அனைத்து உறவுகளும் அழிந்து வழியும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் புத்தி எங்கே செல்லும்? ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு ரிஸ்தா என்றால் பின்பு பரிஸ்தா ஆகிவிடுவீர்கள். எந்த வழி மற்றும் எந்த உறவு இதுவரை முழுமையாக அடைக்கப்படவில்லை என்று சோதனை செய்யுங்கள். கொஞ்சம் திறந்திருந்தாலும் அவ்வழியாக போவதற்கு மனிதர்கள் முயற்சி செய்வார்கள். முற்றிலும் அடைக்கப்பட்டிருப்பதால் செல்ல மாட்டார்கள். துவாரம் இருந்தால் கூட அதை தொட்டுவிட்டு சென்று விடுவார்கள். இங்கேயும் ஒருவேளை கொஞ்சமாவது பாதை திறந்திருக்கிறது என்றால் புத்தி செல்லும். இப்பொழுது எப்படி மூடுவீர்கள்? அனைத்து பாதைகளையும் மூடுவதற்காக அடிக்கடி சுலபமான யுக்தி கூறிக்கொண்டே இருக்கிறார். தினசரி முரளியிலும் கேட்கிறீர்கள். நினைவு இருக்கிறதா? நினைவு மறந்த நிலை. நினைவு கொடுக்கக்கூடியது எந்த யுக்தி? ஒரே ஒரு படம் இருக்கிறது. அதில் பாப் தாதா மற்றும் ஆஸ்தி வந்து விடுகிறது. ஒருவேளை இந்த படத்தை எப்பொழுதும் எதிரில் வைத்தீர்கள் என்றால் மற்ற அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்டு விடுமா? நீங்கள் என்னென்ன படம் மற்றும் புத்தகங்கள் ஆகியவற்றை அச்சிடுகிறீர்கள் என்றால் இந்த அச்சுதான் போடுகிறீர்கள் இல்லையா? ஒருவேளை இந்த ஒரு அச்சு புத்தியில் அச்சிடப்பட்டு இருக்கிறது என்றால் அனைத்து பாதைகளும் மூடப்பட்டு விடாதா? இதுதான் சுலபமான யுக்தி. மேலும் அடையாளமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையோ தினம்தோறும் முரளியில் கேட்கிறீர்கள். இந்த யுக்தி இல்லாமல் ஒரு முரளி கூட இருப்பதில்லை. இது மிகவும் சுலபமானது.
சிறு குழந்தைகளுக்கு கூட இந்த படத்தை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள் என்றால் அவர்களும் செய்ய முடியும். பேட்ஜை அணிந்திருக்கிறீர்கள்தான், ஆனால் இப்பொழுது புத்தியில் நினைவு சுரூபமாக ஆகுங்கள். இந்த ஒரு படத்தின் நினைவினால் அனைத்து நினைவுகளும் வந்துவிடுகிறது. முழு ஞானத்தின் சாரமும் இந்த ஒரு படத்தில் அடங்கியிருக்கிறது. படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தினால் இந்த பிராப்தி ஏற்பட்டது இல்லையா? எவ்வளவு இந்த சுலபமான வழிமுறைகளை கடைபிடித்துக் கொண்டே இருப்பீர்களோ பின்பு கடின உழைப்பு சாதாரணமாக ஆகிவிடும். நினைவு என்று எதை கூறுவது, என்ன நினைவு செய்வது, இது நினைவா, நினைவுதானா அல்லது இல்லையா என்று தெரியவில்லை என்று குழப்பம் அடையாதீர்கள். வேண்டுமென்றே உங்களை குழப்பம் அடையச் செய்து கொள்கிறீர்கள். நினைவு என்றால் என்ன? தந்தையின் நினைவு, அதாவது தந்தையின் காரியம் மூலமாக தந்தையின் நினைவு மற்றும் தந்தையின் குணங்கள் மூலமாக தந்தையின் நினைவு, அப்படி அது நினைவாக ஆகிவிட்டது இல்லையா? ரூபத்தின் நினைவாக இருந்தாலும் மற்றும் பெயரின் மற்றும் குணத்தின் மற்றும் ஞானத்தின் காரியத்தின் குணமாக இருந்தாலும் ஒரு தந்தையின் நினைவு என்றாகிவிட்டது. நீங்கள் அதை மிக கடினமானதாக ஆக்கிவிட்டீர்கள். நினைவின் பாடத்தை கடினம் என்று சொல்லி பலம் வருவதில்லை. அந்த பாடத்திலேயே இருந்து விடுகிறீர்கள். அதை சுலபமானதாக ஆக்குங்கள். பாபாவை தவிர வேறு என்ன இருக்கிறது? இப்பொழுது நடைமுறையில் அனைத்து அன்பிற்குரியவராக தந்தையை புரிந்து கொண்டீர்கள் என்றால் பிறகு அவரை நினைவு செய்வதற்காக ஏதாவது திட்டம் பற்றி யோசிக்கப்படுமா என்ன? சுலபமான விஷயத்தை யாராவது கடினமாக்கி விடுகிறார்கள் என்றாலும், இன்னும் வேறு பாதை திறந்திருக்கிறது என்றாலும் அடிக்கடி புத்தியை கஷ்டப்பட்டு பாபாவின் பக்கம் திருப்ப வேண்டியதாக இருக்கிறது. இதில் களைப்படைந்து விடுகிறீர்கள். தலை பாரமாகி விடுகிறது. கடினம் என்று புரிந்து கடினத்தில் விழுந்து விடுகிறீர்கள். எனவே சுலபமான முறை, முதலில் இந்த அனைத்து பாதைகளையும் மூடுங்கள். எப்படி அரசாங்கம் கூட இதை மூடுங்கள் என்று அறிவிக்கிறார்கள் இல்லையா? அதுபோல் உங்களுக்காக கூட பாப் தாதாவின் கட்டளை இதுதான். முதலில் அனைத்து பிற வீணான பாதைகளையும் மூடுங்கள். பிறகு கடினத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். சுலபமானதாக ஆகிவிடும். பின்பு இயற்கையானதாக ஆகிவிடும். இந்த கவனம் வைப்பது கடினமா அல்லது சுலபமா? கடினம் இல்லை, ஆனால் கடினமாக ஆக்கிவிடுகிறீர்கள். ஒருவேளை இந்த கவனத்தை அவ்வப்பொழுது வைத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் கடினம் இருக்காது. கொஞ்சம் அலட்சியமாக இருந்து வருகிறீர்கள். எனவேதான் இப்பொழுது கடினமாக அனுபவம் ஆகிறது. சிறு வயது பருவத்தில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அவை சுலபமாக நினைவில் இருக்கும். எவ்வளவு பெரியவராக ஆகிறாரோ பெரிய வயது பருவத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைவில் கொண்டு வருவது கடினமாகிவிடுகிறது. இதில் கூட யார் சிறு வயது பருவத்திலிருந்தே இந்த கவனம் வைப்பதற்கான பயிற்சி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்று கூட இயற்கையான நினைவின் சார்ட் இருக்கிறது. மேலும் யாரெல்லாம் இந்த சார்ட் கவனம் வைப்பதில் ஆரம்பத்திலிருந்து கவனக்குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுது கடினமாக அனுபவம் ஆகிறது. இப்பொழுதோ கடந்ததை கடந்ததாக்கி நான் குழந்தையாக இருக்கிறேன், தந்தையின் துணையில் இருக்கிறேன் என்று அப்படி புரிந்து கொள்ளுங்கள். இப்படி நினைப்பதினால் அந்த குழந்தை பருவத்தின் வாழ்க்கை நினைவிலிருக்கும்.
எவ்வளவு இது நினைவில் இருக்குமோ அவ்வளவு உதவி கிடைக்கும். பின்பு கடினமான காரியம் சுலபமாகிவிடும். இப்பொழுதிலிருந்தே தன்னை ஒரு நொடி கூட தந்தையிடமிருந்து தனியாக இருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். தந்தையின் துணையும் இருக்கிறது, மேலும் தந்தையின் கைமேல் என்னுடைய கையும் இருக்கிறது என்று எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை யாராவது பெரியவரின் கையில் தமது கை இருக்கிறது என்றால் சிறியவர்களின் நிலை கவலையற்றதாக இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் பாப் தாதா என்னுடன் இருக்கிறார், மேலும் என்னுடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையின் கை அவருடைய கையில் இருக்கிறது, அதாவது வாழ்க்கை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பொறுப்பு அவருடையதாகிவிடுகிறது. அனைத்து சுமைகளையும் தந்தையின் மேல் வைத்து தன்னை லேசாக்கி விட வேண்டும். சுமையே இல்லை என்றால் ஏதாவது கடினம் அனுபவம் ஆகுமா? சுமையை இறக்குவதற்கு மற்றும் கடினத்தை சகஜமாக ஆக்குவதின் சாதனம் தந்தையின் கை மற்றும் துணை. இது சுலபம்தான் இல்லையா? பின்பு தந்தையின் நினைவு வந்தாலும் சரி அல்லது தாதாவின் பிரம்மா பாபா நினைவு வந்தாலும் சரி, தந்தையின் நினைவு வந்தால் கூடவே தாதாவின் நினைவு இருக்கவே இருக்கும். தாதாவின் நினைவினால் தந்தையின் நினைவும் இருக்கும். பிரிந்திருக்க முடியாது. ஒருவேளை சாக்காரத்தின் அன்புடையவராக ஆகிவிட்டால் கூட மற்ற அனைத்திலிருந்தும் புத்தி விலகிவிடுகிறது இல்லையா? சாக்காரத்தின் அன்பானவராக ஆவது கூட குறைந்த விஷயம் அல்ல. சாக்காரத்தின் அன்பு கூட அனைத்து அன்பிலிருந்தும் சம்பந்தத்திலிருந்தும் புத்தியின் நினைவை அகற்றிவிடுகிறது. அப்படி அநேக பக்கங்களிலிருந்து அகற்றி ஒரு பக்கத்தில் நிலைத்திருக்கச் செய்வதற்கான சாதனமோ இருக்கிறது இல்லையா? சாக்காரத்தின் மூலமாக நிராகாரத்தின் நினைவு வரும். சாக்காரத்தின் மேல் அன்பு கூட எப்பொழுது பாப் தாதா இருவரும் சேர்ந்தே இருக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதுதான் உருவானது இல்லையா? ஒருவேளை பாப் தாதா சேர்ந்து இல்லாமல் இருந்திருந்தால் சாக்கார பாபா இவ்வளவு பிரியமானவராக ஆகியிருக்க முடியாது. எப்படி பாப் தாதா இருவரும் இணைந்தே இருக்கிறார்கள், அப்படி உங்களுடைய நினைவு கூட இணைந்ததாகவே ஆகிவிடும். கடினம் என்று எப்பொழுதும் நினைக்காதீர்கள். சகஜ யோகியாக ஆகுங்கள். கடின யோகிகளாக கஷ்டப்பட்டு முயலும் துவாபரிகத்திலிருந்து ஆகியே வந்தீர்கள். ஹடயோகிகளையோ நீங்கள் தவிர்க்கிறீர்கள். அந்த வார்த்தையே தானே. நீங்களும் சகஜ யோகி ஆகாது மற்றும் கடினம் என்று கூறினால் பின்போ விஷயம் ஒன்றாகிவிட்டது. சகஜயோகி ஆக வேண்டும். சரியான நினைவு இருக்கட்டும். நிரந்தர சகஜயோகி ஆகுங்கள். இடையிடையே தன்னுடைய நிலையை சக்தி நிறைந்ததாக ஆக்கிக் கொண்டே செல்லுங்கள். மேடையில் இருக்கிறீர்கள், அவ்வப்பொழுது இந்த நினைவின் நிலையை சக்திசாலியாக ஆக்குவதற்காக பலத்தை நிரப்பிக்கொண்டே இருங்கள். இறங்கும் கலை இப்பொழுது முடிந்து விட்டது இல்லையா? அல்லது இப்பொழுதும் இருக்கிறதா? அப்படியானால் ஏறும் கலையில் வந்து விட்டீர்கள் இல்லையா? ஒரு நாளின் நடவடிக்கைகளை யோசித்து பாருங்கள். சாக்கார பாபாவின் நினைவு இருக்கும் அல்லது நிராகார தந்தையின் நினைவு இருக்கும். காரியங்கள் கூட யக்ஞத்தின் காரியங்கள்தான் இல்லையா? யக்ஞ தந்தை மூலமாக தான் யக்ஞத்தின் படைப்பு ஏற்பட்டது. அப்படி யக்ஞ காரியங்கள் என்ற வார்த்தை சொல்வதினால் தந்தையின் நினைவு வந்துவிட்டது இல்லையா?
எப்பொழுதும் காரியங்கள் செய்கிறீர்கள் என்றால் ஈஸ்வரிய சேவையில் இருக்கிறேன் அல்லது யக்ய காரியத்தில் இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, நேரடியாக பாவத்தை அழிக்கும் நிலையில் நிலைத்திருந்து முழு சக்தியோடு பாவங்களை அழிப்பது. இரண்டாவது முறை, எவ்வளவிற்கு எவ்வளவு சுத்த எண்ணங்கள் மற்றும் சிந்தனை சக்தியினால் தன்னுடைய புத்தியை பிஸியாக வைப்பீர்களோ, என்னென்ன சக்திகள் சேமிப்பாகிறதோ அதனால் பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இல்லாமல் ஆகிவிடும். புத்தியில் இதை நிரப்புவதினால் முதலிலிருந்த அது தானாகவே வெளியாகும். ஒன்று, முதலில் அனைத்தையும் வெளியில் எடுத்து பிறகு நிரப்புவது இன்னொன்று. இதை நிரப்புவதால் எடுப்பது. ஒருவேளை காலி செய்வதற்கு தைரியம் இல்லை என்றால் இரண்டாவதை நிரப்பிக்கொண்டே இருப்பதினால் முதலில் உள்ளது தானாகவே அழிந்துவிடும். அந்த நிலை அதுவாகவே உருவாகிக் கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் நிரப்பிக்கொண்டே இருக்கும், இன்னொரு பக்கம் காலியாகிக் கொண்டே இருக்கும். பிறகு எந்த நிலையை விரும்புகிறீர்களோ அது இயற்கையானதாக ஆகிவிடும். எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது ஆகிவிடும். முழு பலத்தோடு காலி செய்வதற்கான நிலை இல்லை என்றால் இன்னொரு வழியும் இருக்கிறது இல்லையா? நிரப்பிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அது தானாக காலியாகிக் கொண்டே இருக்கும். இப்பொழுது ஏறும் கலை என்ற இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து பாதைகளும் மூடப்பட்டு இருக்கின்றன என்றால் புத்தி எங்கே போக முடியாது? யக்ய காரியங்கள் மற்றும் கர்மனா உடல் மூலம் செய்யும் சேவைக்கும் மதிப்பெண்கள் இருக்கிறது இல்லையா? இருந்தாலும் கௌரவமாக தேர்ச்சி பெறுவதில் அந்த 100 மதிப்பெண்கள் கூட உதவியாக இருக்கும் இல்லையா? ஆனால் எந்த நேரம் காரியங்கள் மற்றும் வாய்மொழி சேவை செய்கிறோம் என்றால் இது ஈஸ்வரிய சேவை என்ற இந்த லட்சியம் வைக்க வேண்டும். இது அவசியமாகும். இது யக்ய காரிய நடவடிக்கைகள். அப்படியானால் யக்யத்தை படைப்பவரின் நினைவு தானாக வரும். இது போக வேறு ஏதேனும் காரியம் செய்தீர்கள் என்றாலும் அந்த காரியத்திற்கு தன்னை நிமித்தமாக பொறுப்பாக ஆக்கக்கூடிய பேக்போன் முதுகெலும்பு யார் என்று நினையுங்கள். நான் நிமித்தமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் பேக்போன் யார்? பேக்போன் இல்லாமல் நீங்கள் இந்த உடலில் இருக்க முடியுமா? பேக்போன் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியும் அடைய முடியாது. எந்த காரியம் செய்தாலும் நான் ஒரு கருவி. செய்விப்பவர் யார் என்று இதை யோசியுங்கள். அப்படி பக்தி மார்க்கத்தில் செய்பவர் செய்விப்பவர் என்ற வார்த்தையை உச்சரித்து கொண்டு இருந்தோம். ஆனால் அதை வேறு அர்த்தத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த நேரம் என்ன காரியம் செய்தாலும் அதில் செய்பவர் செய்விப்பவரோ இருக்கிறார் இல்லையா? செய்விப்பவர் தந்தை, செய்பவர் பொறுப்பில் இருக்கும் கருவி ஆவார். ஒருவேளை இதை நினைவில் வைத்து காரியம் செய்தீர்கள் என்றால் இது சுலபமான நினைவாக ஆகவில்லையா? நிரந்தர யோகி ஆகவில்லையா? இருந்தாலும் சிரிப்பில் கீழே வந்தாலும் கூட எப்படி மேடையில் ஏதாவது நடிகர் இருக்கிறார் என்றால் பார்வையாளர் நன்மைக்காக நகைச்சுவை பாத்திரத்தை செய்தேன் என்று புரிந்து கொள்வார். பின்பு தன்னுடைய நிலையில் முற்றிலும் இப்பொழுது இந்த பங்கை செய்தேன் மற்றும் இப்பொழுது இந்த பங்கை செய்கிறேன் என்று அனுபவம் ஆகும். விளையாட்டாக அனுபவம் ஆகும். பார்வையாளராக பங்கை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது போல் அனுபவம் ஆகும். அப்படியானால் சகஜ யோகியாக ஆகிவிட்டீர்கள் இல்லையா?
நினைவையும் எளிதானதாக ஆக்குங்கள். எப்பொழுது நினைவிற்கான கோர்ஸ் பாடம் சுலபமாகி விடுகிறதோ அப்பொழுது யாருக்காவது கோர்ஸ் கொடுப்பதில் நினைவின் போர்ஸும் சக்தியையும் நிரப்ப முடியும். கோர்ஸ் மற்றும் கொடுப்பதினால் பிரஜை உருவாகுகிறார்கள். ஆனால் போர்ஸ் சேர்ந்து கோர்ஸ் கொடுப்பதினால் நெருக்கமான சம்பந்தத்தில் வருகிறார்கள். முற்றிலும் ஞாரா மற்றும் பியாராவாக விலகியும் மற்றும் அன்பானவராக அனுபவம் செய்வார்கள். அப்படியானால் அனைவரும் சகஜ யோகிகள். கஷ்டப்படாதீர்கள். 63 பிறவிகள் கடினத்தை பார்த்து பார்த்து இந்த ஒரு பிறவியின் சுலபமான முயற்சியில் கூட ஒருவேளை கஷ்டங்களிலே இருந்தீர்கள் என்றால் சுலபமான மற்றும் இயல்பானதை எப்பொழுது அனுபவம் செய்வீர்கள்? இதை சகஜ யோகம் என்று கூறுகிறீர்கள் இல்லையா? கடின யோகாவா? இல்லை. இந்த சகஜ யோகா அங்கு சகஜ ராஜ்யம் செய்விக்கும். அங்கேயும் எந்த ஒரு கடினமும் இருக்காது. இங்கே உள்ள சமஸ்காரத்தை தான் அங்கே எடுத்துச் செல்வீர்கள். ஒருவேளை கடைசி வரையிலும் கடினத்தின் சமஸ்காரம் இருக்கும் என்றால் அங்கே சகஜமாக ராஜ்யம் எப்படி செய்வீர்கள்? தேவதைகளின் படங்களை வரைப்பவர்கள் அவர்களுடைய முகத்தில் சரளத்தன்மையை அவசியம் காண்பிப்பார்கள். இந்த விசேஷ குணத்தையும் காண்பிக்கிறார்கள். லட்சணங்களில் சரளத்தன்மை, இதைத்தான் நீங்கள் வெகுளியான நிலை என்று கூறுகிறீர்கள். எவ்வளவிற்கு யார் எளிதான முயற்சியாளராக இருப்பாரோ அவர் மனதளவிலும் சரளம், வார்த்தைகள் அளவிலும் சரளம், காரியத்திலும் சரளமாக இருப்பார். இவரைத்தான் பரிஸ்தா என்று கூறுவார்கள். நல்லது. வரதானம். பரமாத்ம நினைவு என்ற மடியில் எப்பொழுதும் அமர்ந்திருக்கக்கூடிய சங்கமயுக உயர்ந்த பாக்யவான் ஆத்மா ஆகுக. சங்கமயுகம் சத்தியுகத்து சொர்க்கத்தை விட உயர்ந்ததாகும். ஏனென்றால் இல்லை என்ற ஒரு பொருள் கூட பிராமணர்களின் உலகத்தில் இல்லை என்பது இப்பொழுதிற்கான மகிமையாகும். ஒரு தந்தை கிடைத்தார் என்றால் அனைத்தும் கிடைத்தது. இப்பொழுது நீங்கள் குழந்தைகள் சில நேரம் அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுகிறீர்கள். சில நேரம் குஷி, சில நேரம் அமைதி, சில நேரம் ஞானம், சில நேரம் ஆனந்தம் மற்றும் சில நேரம் பரமாத்மா மடி என்ற ஊஞ்சலில் ஆடுகிறீர்கள். நினைவின் அன்பில் ஐக்கியமான நிலைதான் பரமாத்மாவின் மடியாகும். இந்த மடி ஒரு நொடியில் அநேக ஜென்மங்களின் துக்கம், வேதனைகளை மறக்கச் செய்துவிடுகிறது. எனவே இந்த உயர்ந்த சமஸ்காரத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்து பாக்யவான் ஆத்மா ஆகுங்கள். ஸ்லோகன். பாபா உங்களுடைய பாடலை பாடட்டும். மேலும் நீங்கள் பாபாவின் பாடலை பாடுங்கள். அந்த மாதிரி தகுதி உடைய குழந்தைகள் ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।